ஹலோ வணக்கம். நாம் நம்மளுடைய திறமை, அறிவு கூர்மை, நம்மளுடைய பலம் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய திறமையும் பலத்தையும் தெரிஞ்சிருந்தாதான் நாம் அதை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும், எப்படியெல்லாம் ஹையர் லெவலுக்கு வர முடியும், வெற்றி அடைய முடியும் எல்லாம் தெரிஞ்சு நம்ம முன்னேற முடியும். ரைட்டுங்களா? நம்மளுடைய திறமையை நமக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எப்பவுமே அடிமையாவே ஒரு தன்னம்பிக்கை இல்லாமலே வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள், யானை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ பெரிய பலசாலி இருந்தாலும் அது சின்ன சங்கிலியில கட்டி அதை அடிமையாவே வச்சிருக்கான் அந்த யானை பாகம். அதுக்கு காரணம் என்னன்னா, அது சின்ன குட்டியா இருக்கும்போது என்னாகும், அதை ஒரு சின்ன கயிறு போட்டோ திக்கு கயிறு போட்டு இல்லைன்னா ஒரு சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. அப்போ அது விடுவிக்கிறதுக்கு பார்க்கும், அந்த சின்ன யானையால முடியாது. அப்போ அது அப்படியே கட்டுப்பட்டு கம்முன்னு இருந்துரும். ஸோ சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு அது கட்டுலேயே இருக்கும். அது வளர வளர அது என்ன நினைச்சுக்கும், இந்த சங்கிலியை நம்ம விடுவிச்சுக்க முடியாது, இந்த சங்கிலி நம்ம காலை கட்டி இருக்கு நினைச்சுக்கிட்டு அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் அந்த சங்கிலிக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ரைட்டா? அவ்வளோ பெரிய யானை ஜஸ்ட் ஒரு இழுத்துதுன்னா போதும், அந்த சங்கிலி கட் ஆயிடும். ரைட்டா? ஆனா அதுக்கு அதோட அறிவுல இன்னும் தன்னுடைய அந்த சின்ன பெண்ணுடைய ஞாபகமே இருக்கிறதுனால நம்மளால அதை விடுவிச்சுக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் கட்டுண்டு இருக்குது. அந்த யானைப்பாகன் சொல்ற இதெல்லாம் கீழ்ப்படியுது. உண்மையில பார்த்தா அந்த யானைக்கு பயங்கர பலம் இருக்கு, ஆனா தன்னோட பலம் அதுக்கு தெரியல. அதே மாதிரிதான் நம்ம பலம் நமக்கு தெரியலன்னா நம்ம அடிமையாகவும் நம்மளுடைய வெற்றிகள்லாம் விட்டு கொடுத்து தான் இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் முன்னேற முடியும். ஓகேங்களா?